வணக்கம். நான் உங்கள் ஜெகநாதன். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரோட 19வது சீசன் வர மார்ச் மாதம் 28ஆம் தேதி கோலாகலமாக பெங்களூர்ல இருக்கிற சின்னசாமி மைதானத்துல தொடங்குது. ஆர்சிபி நடப்பு சாம்பியன் அப்படின்றதுனால முதல் போட்டி அந்த ஆர்சிபி சாம்பியனோட மைதானத்துல நடக்க இருக்குது. எங்கன்னா சின்னசாமி மைதானத்துல. முதல் போட்டி ஆர்சிபிக்கும் சன்ரைஸ் ஹைதராபாத்துக்கும் நடக்க இருக்குது. 10 அணிகள் விளையாட இந்த ஐபிஎல் தொடர் மொத்தம் 13 இடத்துல நடக்குது. 7 அணிகள் 7 நகரத்துல 7 லீக் மேட்சுகள் நடைபெறும். அது எந்தெந்த அணினா டெல்லி கேபிட்டல்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ், குஜராத் டைட்டன்ஸ், சன்ரைஸ் ஹைதராபாத், மும்பை இந்தியன்ஸ். இந்த 7 டீமும் 7 இடங்கள்ல விளையாடுறாங்க இல்லைங்களா? அந்த 7 இடமும் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லி, கொல்கத்தா, லக்னோ, சென்னை, அகமதாபாத், ஹைதராபாத், மும்பை இந்த 7 இடத்துல விளையாடும். ராஜஸ்தான் ராயல் அணி ஜெய்ப்பூர்ல 4 போட்டிகளும் விளையாடுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கவுஹாதியில 3 போட்டிகளும் நடைபெறுது. 2 இடத்துலயும் அவங்களோட லீக் ஆட்டத்தை விளையாடுது. அதே மாதிரி நியூ சண்டிகர்ல 4 போட்டிகளும், தர்மசாலால 3 போட்டிகளும் நடக்குது. பஞ்சாப் கிங்ஸ் அணியோட ஹோம் ஆட்டங்கள் 5 ஹோம் ஆட்டங்கள் பாத்தீங்கன்னா பெங்களூர்ல விளையாடும். ஆர்சிபி 2 ஹோம் ஆட்டங்கள் ராய்ப்பூர்ல விளையாடுது. இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 74 போட்டிகள் நடக்குது. லீக் சுற்றுல மொத்தம் 70 போட்டிகள். பிளே ஆஃப் சுற்றுல குவாலிஃபயர் 1, எலிமினேட்டர், குவாலிஃபயர் 2 மற்றும் ஃபைனல் போட்டி நடக்கும். ஒவ்வொரு போட்டிகள்லையும் பாத்தீங்கன்னா 14 லீக் போட்டிகள் நடக்கும். அதுல 7 போட்டிகள் பாத்தீங்கன்னா சொந்த கிரவுண்ட்லயும் 7 போட்டிகள் எதிரணி கிரவுண்ட்லயும் விளையாடும். முதல் 20 மேட்சோட அட்டவணை நாம இப்ப பார்ப்போம். மார்ச் 28ஆம் தேதி இரவு 7 மணிக்கு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் சன்ரைஸ் ஹைதராபாத் அணியும் பெங்களூர்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் நடத்துது. மார்ச் 29ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு மும்பை இந்தியன்ஸும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் மும்பையில சந்திக்குது. மார்ச் 30ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு ராஜஸ்தான் ராயல்ஸும் சென்னை சூப்பர் கிங்ஸும் கவுஹாதியில எதிர்கொள்ளுது. மார்ச் 31 இரவு 7:30 மணிக்கு பஞ்சாப் கிங்ஸும் குஜராத் டைட்டன்ஸ் 2 பேரும் நியூ சண்டிகர்ல எதிர்கொள்றாங்க. ஏப்ரல் 1ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் டெல்லி கேபிட்டல்ஸும் லக்னோவில் சந்திக்குது. ஏப்ரல் 2ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் சன்ரைஸ் ஹைதராபாத் 2 பேரும் கொல்கத்தால மேட்ச் போடுறாங்க. ஏப்ரல் 3ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு சன்ரைஸ் சூப்பர் கிங்ஸும் பஞ்சாப் கிங்ஸும் சென்னையில ஏப்ரல் 4ஆம் தேதி மாலை 3:30க்கு டெல்லி கேபிட்டல்ஸும் மும்பை இந்தியன்ஸும் டெல்லியில எதிர்கொள்ளுது. ஏப்ரல் 4ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு குஜராத் டைட்டன்ஸும் ராஜஸ்தான் ராயல்ஸும் அகமதாபாத்ல எதிர்கொள்ளுது. ஏப்ரல் 5ஆம் தேதி மாலை 3:30 மணிக்கு பாத்தீங்கன்னா சன்ரைஸ் ஹைதராபாத்தும் லக்னோ சூப்பர் ஜெயின்ட்டும் ஹைதராபாத்ல மோதுது. அன்னைக்கு நைட்டு இரவு 7:30 மணிக்கு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் சென்னை சூப்பர் கிங்ஸும் பெங்களூர்ல மோதுது. ஏப்ரல் 6ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் 2 பேரும் கொல்கத்தால மேட்ச் போடுறாங்க. ஏப்ரல் 7ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு ராஜஸ்தான் ராயல்ஸும் மும்பை இந்தியன்ஸும் கவுஹாதியில சந்திக்குது. ஏப்ரல் 8ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு டெல்லி கேபிட்டல்ஸும் குஜராத் டைட்டன்ஸும் டெல்லியில விளையாடுது. ஏப்ரல் 9ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ் 2 பேரும் கொல்கத்தால விளையாடுறாங்க. ஏப்ரல் 10ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் 2 பேரும் கவுஹாதியில விளையாடுறாங்க. ஏப்ரல் 11ஆம் தேதி மாலை 3:30 மணிக்கு பஞ்சாப் கிங்ஸும் சன்ரைஸ் ஹைதராபாத்தும் நியூ சண்டிகர்ல விளையாடுறாங்க. அதே அன்னைக்கு நைட்டே பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸும் டெல்லி கேபிட்டல்ஸும் சென்னையில நைட்டு 7:30 மணிக்கு விளையாடுறாங்க. ஏப்ரல் 12ஆம் தேதி 3:30 மணிக்கு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் குஜராத் டைட்டன்ஸும் லக்னோவில் விளையாடுறாங்க. அன்னைக்கு நைட்டு 7:30 மணிக்கு மும்பை இந்தியன்ஸும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரும் மும்பையில விளையாடுது. இதுல அதிக தொகைக்கு வாங்கின டாப் 5 வீரர்களை பத்தி பார்ப்போம். கெமரூன் கிரீன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அவரை பாத்தீங்கன்னா 25.5 கோடிக்கு எடுத்திருக்காங்க. மஹிதா புதிரானா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு 18 கோடிக்கு எடுத்திருக்காங்க. ஹார்திக் சர்மா சென்னை சூப்பர் கிங்ஸோட ஆட்டக்காரர் 14.8 கோடிக்கு ஏலத்துல எடுத்திருக்காங்க. வீரர் சென்னை சூப்பர் கிங்ஸ் இவரை பாத்தீங்கன்னா 14.2 கோடிக்கு ஏலத்துல எடுத்திருக்காங்க. டாம் லிங்ஸ்டன் சன்ரைஸ் ஹைதராபாத் இவரை
13 கோடிக்கு ஏலத்துல எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் ஐபிஎல் தொடர்ல எந்த அணி எந்த வருஷம் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்றத பார்ப்போம். 2008ல ராஜஸ்தான் ராயல்ஸ், 2009ல டெக்கான் சார்ஜர்ஸ், 2010 மற்றும் 2011ல சென்னை சூப்பர் கிங்ஸ், 2012ல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், 2013 மும்பை இந்தியன்ஸ், 2014 கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், 2015 மும்பை இந்தியன்ஸ், 2016ல சன்ரைஸ் ஹைதராபாத், 2017 மும்பை இந்தியன்ஸ், 2018 சென்னை சூப்பர் கிங்ஸ், 2019 மற்றும் 2020ல மும்பை இந்தியன்ஸ், 2021 சென்னை சூப்பர் கிங்ஸ், 2022 குஜராத் டைட்டன்ஸ், 2023 சென்னை சூப்பர் கிங்ஸ், 2024 கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், 2025 ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி. இதெல்லாம் இதுவரைக்கும் கோப்பையை தட்டியிருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த வருடம் ஐபிஎல் கோப்பையை யார் வெல்வா அப்படின்றது பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுக்கு யார் வருவாங்க அப்படின்றது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.